அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இனி நீங்கள் கதறி கதறி அழுதாலும் விதி இனி உங்களை விடாது என்ற வகையில் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பலமொழி. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அஷ்டமாதிபதியான அவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்கலாம், பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்குங்க. இத்தருணங்கள்ல சொத்துக்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். பாக பிரிவினை சுமூகமாக முடிவடையாதுங்க. பணிபுரியும் இடத்தில் உயரதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆகலாக நேரிட வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருங்க. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், புதிய சிந்தனை மேலோங்கும். தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்திணையக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது.